ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. அதில் நம்ம ஹீரோயினுக்கு தான் அதிகம். ஏன்டா இப்படி உலகமே சுற்றுது, ஏன் இப்படி பண்ணுது, நேரம் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவளால் நிற்கவே முடியல. நீ தான் ஓவராக குடிச்சிட்ட பாரு, உன் முகம்லாம் ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரூம் எங்கே போச்சுன்னு தேடினவன் டக்குன்னு ஹீரோவை அப்படியே செவத்தோடு லாக் பண்ணி அவன் கிட்ட போய், சின்னியூ உனக்கு டீப் அஃபெக்ஷனேட் கண் இருக்குன்னு சொல்ல, வா உள்ள போலாங்கிறான். இரு கீ கார்டை தேடுறேன்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு, வா வாங்க நீ போங்கிறான். அடவாடான்னு அவனையும் சேர்ந்து உள்ள இழுத்துட்டா. உன்னால குடிச்சா சமாளிக்க முடியலன்னா எதுக்காக இவ்வளவு குடிக்கிறேன்னு கேட்க, இவ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கா. பார்க்க வர 10 பெட்ல தூக்கி போட்டு அப்படியே அவ கிட்ட வர, நாளைக்கு வச்சுப்போ, இன்னைக்கு எனக்கு டயர்டா இருக்குன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரின்னு ஹீரோ அப்படியே கிளம்ப கரெக்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வராரு. நம்ம ஹீரோயின் தான் அர்ஜென்டா ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லி இவரை கான்டாக்ட் பண்ணது. சரி மெங்க எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல நாங்க வந்துட்டு கவுன்சிலிங் போட்டிருந்தோம். அப்போ யாருமே வரமாட்டாங்க. ஆனா டிப்ரெஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மெங் மட்டும் டெய்லியும் வருவான். அவளுக்கு உன்னோட பாஸ்ட் பத்தி தெரியுமான்னு கேட்க, அதெல்லாம் தெரியாது, என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப துடிப்பான்னு சொல்ல, நீ கேர்ள்ஸ் மத்தியில நல்லா பாப்புலரா தானடா இருக்க, அப்படியே டேட் பண்ண மாட்டேங்கிற, அதனாலதான் உன்னை டேட் பண்ணுன்னு சொல்லி நானே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். உன் பாட்டி ஜியாங் பைல இருந்து வந்த பொண்ணுன்னு சொன்னாங்க, அது மெங்கா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, இல்ல நாங்க 2 பேரும் டேட்லாம் பண்ணலங்கிறான். நீ இன்னும் அந்த பாஸ்ட புடிச்சுக்கிட்டு உன்னை நீயே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிறுத்து, அந்த இன்சிடென்ட்க்கு காரணம் நீ கிடையாதுன்னு சொல்ல, அதை பத்தி பேச வேணாமன்னு ஹீரோ சொல்றான். ஒரு விஷயத்த நீ அவாய்ட் பண்ணணும்னு எப்போ நினைக்கையோ அப்பதான் நீ அதை விட அதிகமா திங்க் பண்ணுவ. ஒரு விஷயத்த மறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் தெரியும், பட் அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு, உன்னோட பாஸ்ட நீ சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு நினைச்சனா நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ இவன் திரும்ப ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே உட்காந்தவன் ஏதோ தண்ணியில மூழ்கிற மாதிரி எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் திரும்ப கூப்பிட வந்து அதுல இருந்து வெளியவே வரான். அவர் பேசினதெல்லாம் இவ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டா போல. நான் உனக்காக வருத்தப்படுறேன், ஆக்சுவலா அந்த டாக்டர் எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு இது மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஃப்ரெண்டா டாக்டர் சொல்றது தயவு செஞ்சு கேளுன்னு சொல்ல, நான் ரொம்ப நாள் தனிமையிலே இருந்ததாலதான் என்னவோ நான் இப்படி இருக்கேன்னு சொல்லவும், அதான் இப்போ நான் உனக்காக இருக்கல, என்ன நீ அக்காவை பார்த்தாலும் சரி, பட் நான் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளாவும் ரொம்ப செக்யூராவும் இருக்கேன்னு சொல்ல, என்கிட்ட உனக்கு அப்படி என்னதான் பிடிச்சதுன்னு கேக்குறான். இந்த ஃபேஸ் இது பத்தாதான், என் வாழ்க்கையிலேயே நான் யார்கிட்டயும் நம்பரே கேட்டது கிடையாதுன்னு சொல்ல, என்கிட்ட விளையாட ட்ரை பண்ணாத, ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன்னு சொல்ல, என்ன ஒரு கோயின்சிடென்ட், நானும் அப்படிதாங்கிறா. இன்னுமா நீ உன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு இவன் கேட்கவும், அந்த டாக்டரை நான் கூப்பிட்டாமே இருந்துக்கலாம், உன் மூடே மாறிடுச்சல, கம்மன்னு நானே என் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்ல, இந்த நிலைமையிலயும் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு நீ எனக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்ல, உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுடாங்கிறா. ஓ அப்படி சொல்ல வரியா, அவ்வளோ ஒன்றும் லேட் ஆயிடல, ஸோ உன் இஷ்டப்படியே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரவும், நான் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவேன், அதுக்கு வருத்தப்படுறது கண்டிப்பா நானா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அவன் கிட்ட வரவும் கிஸ் பண்ண இவ ரெடி ஆகிட்டா. இதை பார்த்தவன் லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டு குட் நைட் நல்லா தூங்கி எழுந்துவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவளுக்கு இன்னுமே இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வெளியே வந்தா கரெக்டா லூசி நின்றுட்டு இருக்கா. உன்னை எங்கெல்லாம் தேடின, கடைசியில எங்க இவளோட இருக்கன்னு கேட்க, உனக்கு இந்த பதில் ரொம்ப முக்கியமா, நீ என்ன லவ்வே பண்ணல, ஆனா பாரு மெங்குக்காக இப்ப நீ என்ன ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ற, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை நீ எதுக்கு வெறுக்கிறேன்னு கேட்க, நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருந்தாலும் நான் யாரை லவ் பண்றனோ அந்த பையன் எல்லாருமே இவளை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் என்னோட பேரண்ட்ஸ் கூட அவளோட ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. அவளை விட நான் எந்த விதத்திலுமே குறைஞ்சு போகல, ஏன் படிப்புல கூட அவளை விட பெஸ்டா தான் இருக்கேன். இருந்தாலும் அவளை மட்டும் எல்லாரும் பர்ஃபெக்ட்னு சொல்றாங்களேன்னு கேட்க, அவ கண்ணுக்கு நீயே ஒரு பர்ஃபெக்டான பொண்ணாதான் தெரியுறன்னு சொல்லும் போது, அது உண்மையாவே இருந்தாலும் சரி எப்பவுமே அவளை நான் வெறுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இதுல உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு, அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஃப்ரெண்டாவது இருக்கலாமான்னு கேட்க, அவன் பதில் பேசாம போகும்போது, நீ அவளை விரும்புறன்னா நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், அவளை இந்த ஊரை விட்டு போக மட்டும் விட்டுறாதன்னு சொல்றா. அடுத்த நாள் பாட்டிமாவை பார்க்க வந்தவன் இது மாதிரி அவனோட அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொல்லவும், இது பாட்டிமாவுக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்த விரும்பல. அப்படியே இங்க ஹீரோயினை காட்ட, ஃபேங்கியா ஏதோ பிளாக்லாம் எடுத்துட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நேற்று நைட் 2 பேரும் ஒன்னா இருந்தும் எதுவுமே நடக்கலனா அவனுக்கு மேல இன்ட்ரெஸ்டே இல்லதான் அர்த்தங்க. டி நானே எந்த பிளானும் பண்ணிட்டு போலங்கிறா, அப்புறம் எதுக்கு ரூமுக்கு அவனை கூப்பிட்டேன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அழகா ஸ்னோ பொழிய ஆரம்பிச்சிட, அதை பார்த்து முதல் சந்தோஷப்பட்டவன், நான் இந்த ஸ்னோவுக்காக வருத்தப்படுறேன், ஏன்னா ஜினியும் ஒருவேளை கொடை எடுக்காம போயிட்டானோ இல்ல
ஸ்னோ பொழிஞ்ச ரோட்ல ஸ்லிப் ஆகி விழுந்துடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு இவ சொல்றது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஃபேங்கியா நேரா ஹீரோவுக்கே அனுப்பி விட்டுட்டா. அப்படி அவ சொன்னதையெல்லாம் இவன் கேட்டுட்டு இருக்கும் போது என்ன வீட்டுக்கு போயிட்டே இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கியான்னு ஹீரோயின் மெசேஜ் பண்றா. நான் வீட்டுக்கு போயிட்டேன், ஸ்னோ ரொம்ப அழகா இருக்குன்னு இவன் ரிப்ளை பண்றான். இதை இவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஹீரோக்கு பர்த்டே வரப்போகுது, ஸோ என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு கேட்டா இவன் நல்ல ஐடியாவே கொடுக்க மாட்டேங்கிறா. சரி எனக்கு இந்த கேக் எப்படி பண்றதுன்னு நீயே கத்துக்கொடுன்னு சொல்லிட்டு கத்துக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க ஹீரோவும் அவன் போற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றான், பட் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஹீரோ பர்த்டேக்கு எப்படியாவது கேக்க பண்ணி அஸ்திரணும்னு சொல்லி ஃபேங்க கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஊருக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட 6 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அடிக்கடி நான் உனக்கு சின்ன வயசுல பண்ணதெல்லாம் கனவா வந்து வந்து போச்சு. இப்பதான் எனக்கு புரியுது, நான் அப்படி பண்ணதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, பாட்டிக்கிட்டையும் என் மன்னிப்பு சொல்லிடுன்னு சொல்ல, திடீர்னு இப்படி பேசுறீங்களே, விசாரிச்சேன் உங்களுக்கு போன் மேரோ தானே தேவைப்படுதுன்னு கேட்கும்போது உண்மைதான், இதனோட ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசு, கொஞ்ச நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவுமே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பார்க்க மே தான் இருக்கா. எங்க போயிட்டான் ஹீரோன்னு கேட்கும்போது அவன் ஜியாங் பே போயிட்டான் அவன் அம்மாவை பார்க்கறதுக்காக. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாமா, ஸோ இவனோட போன் மேரோவை டொனேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க என்னமோ தேவைக்காக மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. இவன் மட்டும்தான் லூசு மாதிரி வரப்போற அவன் பர்த்டேவை ஞாபகம் வச்சுட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க நம்பி போயிருக்கான்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. ஹீரோக்கு கால் பண்ணாலும் சுத்தமா போக மாட்டேங்குது. அந்த ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், உனக்கு வலிக்குதான்னு கேட்க கூட ஆள் இல்லாம தனியா இருப்பாங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. இதுக்கு மேல எப்படி இவளால இங்க இருக்க முடியும், அவ்வளவுதான். அப்பவே பேக்கை தூக்கி போட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி ஞாபகம். அவங்க அப்பாவை இவன் கார்ல ரொம்ப வேகமா கூட்டிட்டு போகும்போது நான் உங்களோட சொந்த மகன் கிடையாதுல்லன்னு கேள்வி கேட்டிருக்கான். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போகும்போது பார்த்தா அவங்க அம்மா நல்லா நின்றுட்டு இருக்காங்க மேக்கப்லாம் போட்டு. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொந்த மகனுக்கு ஹீரோவோட போன் மேரோ தேவைப்படுதுன்னு தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இவங்கிட்ட நடிச்சு கேட்டிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோக்கு ஆப்ரேஷன் நடக்க அந்த பையனை தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹீரோ மட்டும் தான் தனியா படுத்துட்டு இருக்கான், கூட ஒருத்தர் கூட இல்ல. இவ அப்படியே கிட்ட வந்து உட்காந்ததும் அவன் கண்ணை முழிச்சு ஏதோ சொல்றான். இவ கிட்ட போய் புரியலன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றான். ரொம்ப வலிக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சுக்கிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து அப்படியே அவனை பிடிச்சுக்கிட்டே இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன். இங்க நம்ம ஹீரோ முன்னாடி நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அந்த மிஸ்ட் காலை பார்த்துட்டு என்னால போனை எடுக்க முடியல, இப்பதான் கிடைச்சதுன்னு சொல்லி கால் பண்றான். மே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஜியாங் பேல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் வர வேணாமான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வர வேணாம், என் கனவுல நீ வந்த. ஸோ இங்கே ஜியாங் பேல ஒரு டோஃபு கேக் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி சாப்பிடுவேன், உனக்கும் பிடிக்கும்னா சொல்ல வாங்கிட்டு வரதான் கேட்டேங்க. வாங்க வேணாம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாங்கிறா. அதெல்லாம் வேணாம், நான் இந்த ஊருக்கு எப்பாதான் வருவேன், ஸோ நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும், நீயும் வந்தன்னா உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்ல, அப்போ நீ என்னை பார்க்கணுன்னு விரும்பலையான்னு கேட்குறா. இவனும் அதெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லிட அப்படியே அவள் போயிட்டா. தென் அப்படியே கொஞ்ச நாள்ல ஹீரோ ரெடி ஆகி ஸ்டேஷனுக்கே கிளம்பி வந்துட்டான். அப்போ ஒரு அம்மா அவங்க பையனை பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப தவிக்கிறாங்க. அதை பார்க்கவும் இவனுக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வரும்போது அவங்க அம்மா வந்து அவன் பண்ணதுக்காக காசு கொடுக்குறாங்க, நான் இதுக்காக பண்ணல, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, அப்போ சரின்னு அந்த கார்டை வச்சுக்கிட்டே போயிட்டாங்களா. இவன் அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு வரும்போது அவங்க அம்மா அவங்க சொந்த பையனை தான் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்துக்க இவனுக்கு யாருமே இல்லையேன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி சோகத்தோடு பார்க்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுச்சு. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஒருத்தர் என்னை பிக்கப் பண்ணிக்க வர வேணான்னு சொன்னதால வந்தங்கிறா. சரி சரி ஏன் தப்பு தான், இந்த டோஃபு கேக்னு கொடுத்துட்டு 2 பேரும் ஒன்னா காரை எடுத்துட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்கன்னு கேட்க, இல்லை எனக்கு வேலை இருக்குங்கிறா. அப்போ வா என் வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு முன்னாடி கேக் இருக்கு, என்ன ரெடியாங்க. அவன் ஓப்பன் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடுறா. உன் பர்த்டேவை கிராண்டாக கொண்டாடணும்னு தான் நினச்சேன், நீ தான் சொல்லிக்காம ஜியாங் பே போயிட்டேன். ஸோ இவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் என் கையால் உனக்காக நான் கேக் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நீ இப்படியெல்லாம் டக்கு டக்குன்னு வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறான். எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பிளாக் ஃபிஷ்ஷையும் கோல்டு ஃபிஷ்ஷையும் அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறா. எதுக்காக இதுன்னு கேட்க, பிளாக் ஃபிஷ்னு இவ சொல்றது நம்ம ஹீரோவை, ஸோ அது தனியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கோல்டு ஃபிஷ்ஷையும் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கேண்டிலை பற்ற வைக்க அவன் ஊத ரெடி ஆகிட்டான். இப்பவே இல்ல, முதல் விஷ் மேக் பண்ணுங்கும் போது அப்படியே அவளை பாக்குறான், அவளும் பார்க்க 2 பேரும் ஒருத்தர் அவங்க கண்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ இன்னும் விஷ் மேக் பண்ணலேன்னு இவ கேட்கவும் கண்ணை மூடி ப்ரே பண்ணி அதை ஊதி அணிக்கிறான். என்னோட முதல் கேக்க நீ டேஸ்ட் பண்ணிருக்க, எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க,
நீ உண்மையாவே ஜியாங்பே வந்ததானன்னு கேட்குறான். ஆமாம், மே உன் கிட்னி அவங்க திருடிப்பாங்கன்னு பயப்பட்டாளா, அதான் செக் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்ல. நீ வந்ததையே ஏன் கிட்ட சொல்லலன்னு இவன் கேட்கவும், நான் எப்படி சொல்கிறது, நான் கால் பண்ணியும் நீ வர வேணான்ட்டல்ல, என்னை பார்க்கணுன்னே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்துட்டு போயிட்டியான்னு கேட்கவும், ஆமாம் நானே தான் வந்தேன், என்னை பார்க்க கூட ஒருத்தர் விருப்பம் இல்லைன்னு சொன்னதால உன்னை சொடிஞ்சு போய் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லவும், மெங் நீ இன்னும் என்னை டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா இல்லை என்னோட சேரணும்னு விரும்புறியான்னு கேட்க, நிஜமா என்னை பிடிச்சி போய் இந்த கேள்வியை கேட்குறியா இல்லை நான் பண்ணதால டச் ஆகி கேட்குறியா? உண்மையா என்னை நேசிக்கிறவங்களோட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா யோசிச்சு அப்புறமா கூட பதில் சொல்லலாம். நீ முதல் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டே கோல்டு விஷை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் அவங்கள பற்றி தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.